ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎஸ் பிளாக். இப்போ நம்ம கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்ச விட்டி கடுகு, உளுந்து, சீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். 1 கப் செய்ய போகிறேன். எனக்கும் என் பெரிய பையனுக்கும் 1 கப் சமைச்சோன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ உப்புமா வரும். இது எடுத்து வைக்கும் போது கம்மியாக தான் எடுக்கணும். சமைச்சதுக்கப்புறம் நிறையா வரும் ரவா, கோதுமை ரவா உப்புமா. இப்போ கடலைப்பருப்பு போடுறேன், வெங்காயம் போடுறேன். ஏன் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் கடலைப்பருப்பு எனக்கு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டே அதை சேர்த்துட்டேன் வெங்காயத்து கூட. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர், நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மிச்சம் எல்லாத்தையும் போட்டுறணும். இது ஃபுல்லாகவே வதங்கட்டும். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, 2.5 கப் தண்ணி. நம்ம நார்மல் ரவைக்கு நம்ம 1க்கு 1 தான் ஊற்றுவோம். கோதுமை ரவைக்கு 1க்கு 2.25 ஊற்றுனாதான் கோதுமை ரவை பொல பொலன்னு வெந்து வரும். நம்ம நார்மல் ரவை மாதிரி வேகமா அது வெந்துராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் டயட்டில் இருக்கும் போது இப்படி சிறுதானியங்கள் சேர்த்துக்கிறது நமக்கு நல்லது. உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். டயட்டில் இருக்கும் போது ஒயிட் சுகரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் டயட்லேயே இல்லைனாலும் ஒயிட் சுகர் சாப்பிட்றத விட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு 1 கிலோவாவது குறையும். அது நார்மலாக இருக்கிறவங்களுக்கே அப்படிதான். இப்போ நான் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்துட்டு அதுக்கு தேவையான 2.25 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒயிட் சுகர் ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா, அது நம்ம ஹார்மோன்ஸ்க்கு தேவையில்லாத ஒன்று. ப்ரௌன் சுகர் மட்டும் சேர்க்கலாமா அப்படிலாம் கிடையாது. சுகரையே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது தான் வெயிட் லாஸில் இருக்கிறவங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே அது நல்லது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் ரவை போட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மல் ரவைக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கோதுமை ரவை க்ளோஸ் பண்ணி தான் வேக வைக்கணும். இப்போ வெந்துருச்சு பாருங்க. வெந்து நல்லா இது பொல பொலன்னு இன்னும் வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் சிம்லையே வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. நானும் என் பையனும் தான் அதை சாப்பிடுவோம். எங்களுக்கு கொஞ்சம் நெல்லுன்னு இருந்தால் பிடிக்கும். நாங்கள் ஒயிட் சுகருக்கு பதில் என்ன வச்சு சாப்பிடுவோம்னா வாழைப்பழம் வச்சுக்குவோம். இது இந்த உப்புமாவுக்கு செம்ம காம்பினேஷன், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.